வணக்கம் என் இனிய நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சாதுவின் ஒரு நாள் வாழ்க்கையில் அவர் என்னென்ன பண்ணுறார். நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறவர் நர்மதா ஆற்றோட கரையில் இருக்கிற நாகேஸ்வரர் கோவிலில் சேவை செஞ்சிட்ருக்கிற குரு மகாராஜ் மோகன்தாஸ் தியாகி சுவாமிகளை அவருடைய அன்றாட வாழ்க்கையில் என்னென்ன பண்ணுறாருங்கிறத நம்ம பார்க்குறோம். அவர் எழுந்த உடனேயே நர்மதா ரிவருக்கு பால் அபிஷேகம் பண்ணி அந்த நர்மதா தாயை வணங்குறார். வணங்கிட்டு அவர் அதிலிருந்து தீர்த்தம் எடுத்து தனது கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிறார். நமது உடம்பே பஞ்சபூதங்களால் ஆனது. அந்த உடம்பில் அதிகமாக இருக்கிறது நீர். அதனால தான் நம்ம நீரை மிதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். அவர் தன்னுடைய கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் பசியாக போகக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களுக்கான உணவை அவரே தயார் செய்கிறார். அது இயற்கையான முறையில் விறகு அடுப்பில். அது வட இந்தியானால் அவங்க ரொட்டி சாப்பிட்றது வழக்கம். அதை அவர் தயார் பண்ணுறார். அதுக்கான கறி வகைகளையும் அவரே தயார் பண்ணுறார். நாம் பரமாத்மாவுக்கு தொண்டு செய்தாலே நமது ஆத்மா சந்தோஷமாக இருக்குங்கிறது இவருடைய கொள்கை. இவர்கிட்ட பக்தர்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் ஏன் சன்னியாசியாக மாறிட்டீங்க அப்படிங்கிறதுக்கு அவர் சொன்ன பதில், யாரும் தான் நினச்சி சன்னியாசியாக ஆக முடியாது. அவங்க சன்னியாசிக்கு அவங்க சொல்கிற வார்த்தை என்னன்னா, மகாத்மா. யாரும் அவ்வளவு சீக்கிரமாக தன்னாலே மகாத்மா ஆக முடியாது. நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்திருக்கணும், அதே நேரத்தில் நல்ல குடும்பத்தில் வளர்ந்துருக்கணும். பூர்வ புண்ணிய பலனின் அடிப்படையில் அந்த போன பிறவியில் நம்ம செய்த கர்மவின் நல்ல கர்மா செய்ததுனால இந்த பிறவியில் இந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு அவர் தன்னுடைய பக்தர்களுக்கு பதில் சொல்கிறார். அதே நேரத்தில் அவர் ஒரு மிகப்பெரிய காயகல்ப ரகசியத்தையும் சொல்கிறார் அவரோட கேட்ட பக்தருக்கு. அந்த பக்தர் என்ன கேட்குறாருன்னா,
இந்த காலத்தில் நிறைய பேருக்கு பசி இருக்க மாட்டேங்குது. அந்த பசி இல்லாததுனால உடல் உப்பி போகுது, நிறைய உடல் உபாதைகள் இருக்குது. இதற்கு தீர்வு காணதற்கான ஏதாவது இயற்கை மருந்து இருக்கா, இல்லை ஏதாவது உணவு பழக்கங்கள் இருக்கா அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாங்க. அவருக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா, ஒரு தினசரி காலையில் எழுந்த உடனே காலை கடன்களை முடிச்சுட்டு ஒரு 5 மிளகு, அதான் நம்ம நல்ல மிளகுன்னு சொல்கிறோம்ல, 5 மிளகு கொஞ்சம் தட்டி எடுத்துக்கணும். அதனுடைய வெல்லம், ஒரு சிறு துண்டு வெல்லம் எடுத்துக்கணும். அதனோட பசுமாட்டோட நெய் எடுத்து இந்த 3ஐயும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக ஹீட் பண்ணி அதை வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 48 நாள் அதை நம்ம கண்டினியூவாக சாப்பிட்டுட்டு வரும்போது நம்ம உடம்பில் இருக்கிற சின்ன சின்ன நோய்கள்லாம் இம்மிடியட்டாக குணமாயிரும். அதற்கு பிறகு டயத்துக்கு பசி ஏற்பட்டு சரியான உணவை நம்ம சாப்பிட்டு வந்தால் நோயிலிருந்து விடுபடலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்த உணவை சாப்பிட்றதுனால வேறு எந்த பத்தியங்களும் நம்ம எடுத்துக்க வேண்டிய தேவையில்லை. இது ஒரு மிகச்சிறந்த காயகல்பமாக அவர் சொல்கிறார். அதே மாதிரி அவர்கிட்ட இன்னொரு கொஸ்டின் கேட்கப்படுது. மனிதர்கள் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கள மனதளவில், சந்தோஷமாக அதிக அளவு மக்கள் இல்லையே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா, மனிதர்கள் எப்போதுமே தன்னை விட்டுட்டு அடுத்தவங்களையே பார்த்துட்ருக்காங்க. அவன் நல்ல வேலைக்கு போயிட்டான், பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுது, ஏற்ற வீட்டில் இருக்கிறவன் வெளிநாடு போயிட்டான், அவன் அங்கே எல்லாமே அடுத்தவங்களை பற்றிய நல்ல விஷயங்கள் இவங்களுக்கு மன கஷ்டத்தை உருவாக்குது. அதை எல்லாத்தையும் விட்டுட்டு மனுஷன் முதல்ல தன்னை அறிஞ்சிக்கணும், தன்னை பற்றி அவன் தெரிஞ்சுக்கணும், தன்னுடைய வேலைகளை அவன் கவனத்தோடு செய்யணும், தன்னுடைய குடும்பத்தை அவன் பார்த்துக்கணும். இப்படி தன்னை பற்றியே அவன் அக்கறையோடும் விழிப்போடும் இருந்தால் பிறரை பற்றிய நல்ல எண்ணங்கள் அவனை பாதிக்காமல் அவனை பற்றிய உடைய வளர்ச்சிக்கு அவன் மேலும் மேலும் முன்னேற உதவும். அதே நேரத்தில் மனிதன் பிறந்ததே பரமாத்மாவை வழிபடுறதுக்கு தான். அந்த பரமாத்மாவை அவன் சேவை செய்து வழிபட்டால் அவனுடைய உடம்பில் இருக்கிற ஆத்மா நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதே நேரத்தில் அவருடைய ஆசிரமத்துக்கு வரக்கூடியவங்க பசியோடு போகக்கூடாதுங்கிறதுக்காக அவரே அந்த உணவுகளையும் தயார் பண்ணுறார். தன்னுடைய வேலையை தானே செய்கிறார். இது ஒரு வகையான புல்கா அப்படிங்கிற ஒரு வகையான ரொட்டி, கோதுமை மாவில் பண்ணுறது. அதே நேரத்தில் அங்கே அவருடைய ஆசிரமத்தில் 4-5 பசுமாடுகளும் இருக்குது. ஸோ அதனுடைய பால் எடுத்து அதிலேருந்து தயிர், வெண்ணெய், நெய் எல்லாம் அவங்களே அதை எடுத்துக்கிறாங்க. இந்த ஆசிரமத்துடைய பேர் மோனி பாபா ஆசிரமம். இது எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம நர்மதா ரிவரோட கரையில் நாகேஸ்வரர் கோவில் அப்படின்னு சிவனுடைய ஒரு கோவில் இருக்குது. அங்கே தான் இவர் தங்கியிருக்கிறாரு. அந்த காயகல்பத்துடைய விளக்கத்தை தான் அவர் இப்போ சொல்லிகிட்டு இருக்கார். மனிதன் சந்தோஷமாக வாழ என்ன செய்யணும்னு அவர்கிட்ட கொஸ்டின் கேட்கப்படுது.
அதுக்கு அவர் சொல்கிறது, மனிதன் நல்ல கர்மாவை செய்துட்டு வர்றதுனால அவன் மட்டும் இல்லாமல் அவனுடைய சந்தோதிகளும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். மேலும் ஒன்று சொல்கிறாரு, நீங்கள் உங்களுக்காக சமைக்கப்பட்ட உணவுகளை முதலில் பகவானுக்கு பிரசாதமாக படைச்சிட்டு அப்புறம் நீங்கள் சாப்பிட்டு வாங்க. அப்படி சாப்பிட்டு வரும்போது உங்கள் உணவில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்கள் உடம்புக்கு அது ஒரு மருந்தாக போய் சேரும், நோய் நொடி வராது. இது விசேஷமான உணவுகள்னு இல்லை, நீங்கள் சாப்பிட்ற தினசரி உணவுகளே நீங்கள் பரமாத்மாவுக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போது அவர் ஒரு மசாலா டீ போடுறாரு. அந்த சுத்தமான பசும்பாலில் துளசியோட இலைகளை போட்டு தான் அவர் கொதிக்க வைக்கிறாரு. இதை தான் அவர் காலையில் தன்னை தேடி வரக்கூடிய பக்தர்களுக்கும் கொடுக்குறாரு, அவரும் குடிக்கிறாரு. அந்த சுத்தமான பாலில் துளசியோட இலையோட எசன்ஸ் தான் அதில் இறங்கியிருக்குது. இப்போ பக்கத்தில் இருக்கிறது அவருடைய பக்தர். அவர் அப்பப்போ தேடி வருவாங்க. அவர்கிட்ட கேட்கப்படுது, உங்களுக்கு இந்த கோவிலுக்கு வர்றதுனால என்ன கிடைக்குதுங்கும்போது அவர் ஒரு ஆழ்ந்த அமைதியும் நிம்மதியும் எனக்கு இங்கே கிடைக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர்கிட்ட இன்னொரு கொஸ்டின் கேட்கப்படுது, கர்மானா என்ன அப்படின்னு கேட்கப்படுது. அதுக்கு அவர் சொன்ன பதில், நம் அன்றாட வாழ்க்கையில் கவனமாகவும் கவனம் இல்லாமலும் செய்கிற எல்லா செயல்களும் கர்மா தான். ஒவ்வொரு செயலும் நான் கவனித்து தான் நம்ம செய்கிறோம். ஆனால் பழக்கங்கிற முறையில் நம்ம கவனம் இல்லாமலும் நிறைய செயல்களை செய்துட்டு வரோம். இது எல்லாமே கர்மா தான். நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்தோம் அப்படின்னா தவறான கர்மாக்களை நம்ம செய்ய முடியாது, நல்ல கர்மாக்களே நம்ம செய்ய முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறார். உன்னை நீ தெரிந்து கொண்டால் உலகத்தை நீ தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறார். ஏன்னா நம்ம பிறந்து வளர்ந்து ஒரு லெவல் வரும்போது நம்மளை பற்றிய, அதாவது தன்னை பற்றிய போதுமான அறிவு நமக்கு இருக்காது. ஏனென்னா இந்த உலகத்தில் பொருளாதார ரீதியில் மனிதன் முன்னேறதுக்கான எல்லா முயற்சிகளும் எல்லோரும் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ஒரு சிலர் மட்டுமே தன்னை அறிந்து அதுக்கு தக்கன தன்னுடைய வாழ்க்கையை வாழ்கிறாங்க. முதலில் தன்னை அறியணும். தன்னை அறிந்தவன் இந்த உலகத்தை அறிவான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். அதே மாதிரி
நம்ம நல்ல விஷயங்களை எந்த வயசுக்கு மேலே நம்ம செய்யணும், பக்தி மார்க்கத்தில் எந்த வயசுக்கு பிறகு நம்ம ஈடுபடணுங்கிற கொஸ்டின் அவர்கிட்ட கேட்கப்படுது. அதுக்கு அவர் சொல்கிற பதில், நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, அது கடவுளோட கையில் இருக்குது. அதனால் நம்ம ஏதோ ஒரு நாளிலேருந்து நம்ம பக்தி மார்க்கம் ஆரம்பிக்கலாங்கிறத விட, என்னைக்கு உனக்கு தோணுதோ அன்னைக்கே நீ முடிவு பண்ணுறது, இறை வழிபாட்டில் ஈடுபடுறது சால சிறந்தது அப்படிங்கிறார். முதலில் அந்த நல்ல எண்ணம் மனதுக்குள்ளே உருவாதுக்கே நல்ல கர்மாவுடைய பலன்தான் அப்படிங்கிறார். அவரிடம் இன்னொரு கொஸ்டினும் கேட்கப்படுது. தியானம் பண்ணுற மூலமாக கடவுளை அடையலாமா? அந்த கேள்விக்கு அவர் கொடுத்த பதில், தியானம் என்பது அது ஒரு வழி, அதுவே முழுமையாக கடவுளை அடையும் ஒரே வழின்னு கிடையாது. உன் கடமையை நீ எந்தவித பிசரும் இல்லாமல் ஒழுங்காக செய்தாலே அதுவே உன்னை கடவுள் அடையதுக்கான எல்லா வகையான வாசலையும் திறந்து வைக்கும். உன் கடமையை நீ முழுமையாக செய்யணும். கடமைன்னா என்னது? இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருத்தனுக்கும் கடவுளால் படைக்கப்பட்ட கடமைகள் தான். அதில் தலாயா கடமை அவன் இளைஞனாக இருந்தால் தாய் தந்தையரை பார்க்குறது, அவன் திருமணம் ஆன பிறகு மனைவி குழந்தைகளை பார்க்குறது, அதுக்கப்போ சமூகத்துக்கு ஒரு நல்லவனாக இருக்கிறது, இது எல்லாம் அவனுடைய கடமை. அதையெல்லாம் சரிவர செய்தாலே அவன் மணிக்கணக்காக தவம் செய்கிறதுடைய பலனை, அவனுடைய கடமையே கடவுளிடம் எடுத்து சொல்லும் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் அவரிடம் இன்னொரு கொஸ்டின் கேட்கப்படுது. இந்த உணவுகளெல்லாம் நீங்கள் ஏன் பண்ணுறீங்க? நீங்கள் பூஜையில் இருந்துட்டு உங்களுடைய உதவியாளர் மூலமாக இதை பண்ணலாமான்னு கேட்கும்போது அவர் சொல்கிறது, இந்த உணவுகள் எல்லாமே முதலில் பகவானுக்கு படைக்கப்படுகிறது, அதுக்கு பிறகு தான் அது பிரசாதமாக நம்ம பக்தர்களுக்கும் எனக்கும் கிடைக்குது. கடவுளுக்கு படைக்கிற அந்த பிரசாதத்தை நானே என் கையால் செய்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு, இது என்னுடைய ஒரு கடமையாகவே நான் செய்துட்டு வரேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த உணவுகளை அங்கு வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் அவர் தயார் செய்கிறாரு.
இங்கு மதியம் ஒரு வேளை மட்டும் ரொட்டியோட காய்கறிகளோட உணவு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. தயாரித்த எல்லா ரொட்டிகளுக்கும் பசு நெய்யினால் அதில் தடவி அதுக்கு பிறகு தான் அவர் கடவுளுக்கு அதை சமர்ப்பிக்கிறார். நாகேஸ்வரருக்கு அவர் படையல் செய்து பூஜையை முடித்த பிறகு அதை பிரசாதமாக அங்கு வந்த பக்தர்களுக்கும் அவரும் அதை சாப்பிட்றார். அவரிடம் மறுபிறவி இருக்குதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கப்படுது. அதுக்கு அவர் சொன்னது, இந்த உலகத்தில் எந்த ஒரு ஜீவராசியாக பிறந்தாலும் சரி, அவங்களுக்கு தூக்கம், பசி, இனவிருத்தி இந்த மூணும் கடவுளால் வழங்கப்பட்டது. அது எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் இந்த மூணிலிருந்து அவன் விடுபட முடியாது அப்படிங்கிறார். இதுதான் ஒரு சாதுவோட ஒரு நாள் வாழ்க்கை. மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.